மிதுனம் ராசி நேயர்களே, உறவினர் அரசியலால ஏற்பட்ட பிரிவு உங்களுக்கு வேதனைகளை ஏற்படுத்தியிருந்திருக்கும். உறவினர்கள் என்ற பெயரில் கூடவே இருந்த பகாசுரர்களின் பொறாமை தீயால உங்க குடும்பம் சேர்ந்திருக்கும். மூன்றாம் அதிபதியின் தோஷத்தால் உங்க வளர்ச்சி பொறாமைப்பட வைத்த உறவினர்கள் உங்களுக்குள் விஷத்தை விதைத்திருந்திருப்பாங்க. இல்லாததையும் பொல்லாததையும் சொல்லி உங்க சொந்த பந்தங்களுக்குள்ள விளைவை ஏற்படுத்திவிட்டு உங்களை தனிமைப்படுத்தியிருந்திருப்பாங்க. விசேஷங்களிலும் சுப காரியங்களிலுமே உங்கள் ஒதுக்கி வைத்து புறக்கணித்த போது சொந்தமே பந்தமே வேண்டாம் என்ற வெறுப்புணர்வு உங்களுக்குள்ள மேலெங்கியிருந்திருக்கும். இந்த உறவினர் அரசியலால பல நல்ல சொந்தங்களை நீங்க நிரந்தரமா இலக்க நிறுத்திருந்திருக்கும் உங்க வாழ்க்கையில. அதாவது உங்களுடைய உறவினர்கள் என்ற பெயர்லேயும் கூட இருந்த பகாசுரர்களுடைய பொறாமைத்தில தான் உங்க குடும்பமே சிதைந்து போயிருந்திருக்கும். அதாவது உங்களுடைய வளர்ச்சி உங்களோட வளர்ச்சி அவங்கள பொறாமைப்பட வைத்த போதுதான் உறவினர்கள் உள்ளுக்குள்ள இருக்கிற விஷத்தை விதைத்திருந்திருப்பாங்க உங்களுக்கு. அதாவது இல்லாதையும் பொல்லாதையுமே சொல்லி சொந்த பந்தங்களுக்குள்ளக்க பிளவையும் ஏற்படுத்தி உங்களை தனிமைப்படுத்த வைத்திருந்திருப்பாங்க உங்க வாழ்க்கையிலேயும். சொந்த பந்தமே வேண்டாம் என்கிற வெறுப்பு உணர்வு உங்களுக்குள்ள மேலோங்க வரைக்கும் அவங்க செய்திருந்திருப்பாங்க. இதனாலேயும் உறவினர் அரசியலால பல நல்ல சொந்தங்களையும் நீங்க நிரந்தரமா இலக்க நேரிட்டிருந்திருக்கும். சொத்து பங்கீட்டில் ஏற்பட்ட சிக்கல்கள் அதிக வேதனைகளை ஏற்படுத்தியிருந்திருக்கும். செவ்வாய் மற்றும் 4ஆம் அதிபதியின் பாதக சேர்க்கையால பூர்வீக சொத்துக்கள் மற்றும் நீங்கள் சொந்தமாக சேர்த்த சொத்துக்கள்ல பெரும் சிக்கல்களும் வழக்குகளும் உருவாகியிருந்திருக்கும். நியாயமாக உங்களுக்கு வரவேண்டிய சொத்து பங்குகளை உடன் பிறந்தவர்களோ அல்லது உறவினர்களோ ஏமாற்றி பறிக்க சதி செய்திருந்திருப்பாங்க. நியாயத்தை கேட்க போன இடத்துல உங்களுக்கு அநீதியை கிட்டியிருந்திருக்கும். வாழ்க்கையில சொத்துக்காக நீதிமன்ற படிகளை ஏற வேண்டிய சூழல் உங்களுக்கு உருவாகியிருந்திருக்கும். நிலுவையில் இருந்த சொத்துக்களால பண விரயமும் மன உளைச்சலும் மட்டுமே எஞ்சியிருந்திருக்கும். வாழ்க்கையில உங்களுடைய சொந்த உழைப்பால உருவான சொத்துக்கள் கூட கை நழுவி போகிற அபாயத்தை நீங்க சந்தித்திருப்பீங்க உங்க வாழ்க்கையிலையும். அதாவது உங்க பூர்வீக சொத்துக்களும் மற்றும் நீங்க சொந்தமா சேர்த்த சொத்துக்கள்ல பெரும் சிக்கல்களும் வழக்குகளும் உங்களுக்கு உருவாயிருந்திருக்கும். ஏன்னா நீங்க நியாயமா உங்களுக்கு வர வேண்டிய சொத்து பங்குகளை உடன் பிறந்தவர்களோ அல்லது உறவினர்களோ ஏமாற்றி பறிக்க சதி செய்திருந்திருப்பாங்க. சொத்துக்காகவே நீங்க நீதிமன்ற படிகளை ஏற வேண்டிய சூழலும் உங்களுக்கு உருவாகியிருந்திருக்கும். நிலுவையில் இருந்த சொத்துக்களால பண விரயமும் மன உளைச்சலும் மட்டுமே உங்க வாழ்க்கையில எஞ்சியிருந்திருக்கும். நம்பிக்கை வைத்து ஏமாந்த தருணங்கள் உங்களுக்கு ஏற்பட்டிருந்திருக்கும். மிதுனம் ராசியினரே, மிகப்பெரிய பலவீனமே எல்லோரும் நல்லவர்களே என்று நினைப்பதுதான். இந்த அப்பாவித்தனத்தை பயன்படுத்தி கொண்டு சமுதாயத்துல பெரிய மனிதர்களாக வளம் வந்த பல போலியான நபர்களை நீங்க அப்படியே நம்பியிருந்திருப்பீங்க. அவங்க காட்டிய போலி அன்பையும் கொடுத்த போலி வாக்குறுதிகளையும் உண்மை என்று நம்பி உங்களுடைய ரகசியங்களையும் எதிர்கால திட்டங்களையும் பகிர்ந்து கொண்டிருந்திருப்பீங்க. ஆனா சரியான நேரத்துல அவங்க உங்களை கைவிட்டு உங்களை ஏமாளி ஆக்கிய போதுதான் அவங்களின் உண்மையான முகத்தை உணர்ந்திருந்திருப்பீங்க. நம்பிக்கை துரோகம் என்ற சொல் உங்க வாழ்க்கையில பல மணி நிஜமாகியே இருந்திருக்கும் வாழ்க்கையிலேயும். அது உங்களுக்கு மிகப்பெரிய பலவீனம் என்ன பார்த்தீங்கன்னா, நீங்க எல்லோரையும் நல்லவர்கள் என்று நினைப்பதுதான் உங்க வாழ்க்கையில. இந்த அப்பாவித்தனத்தை பயன்படுத்தி கொண்டு சமுதாயத்துல பெரிய மனிதர்களா வலம் வந்த பல போலியான நபர்களை நீங்க அப்படியே நம்பியிருந்திருப்பீங்க. அவங்க காட்டிய போலி அன்பையும் கொடுத்த போலி வாக்குறுதிகளையுமே நீங்க உண்மை என்று நம்பியவும் உங்களுடைய ரகசியங்களையும் எதிர்கால திட்டங்களையும் பகிர்ந்து கொண்டிருப்பீங்க. ஆனா அவங்க சரியான நேரத்துல அவங்க உங்களை கைவிட்டு உங்களை ஏமாளி ஆக்கிய போதும் அவங்களுடைய உண்மையான முகத்தை உணர்ந்திருப்பீங்க. இவை அனைத்துமே உங்களுடைய கடந்த கால வாழ்க்கையில நடந்திருந்தால் கமெண்ட் வாயிலாக தெரிவித்துக் கொண்டு நமது ராசி பலன் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். இனி வரப்போகும் நாட்கள்ல உங்களுக்கு நன்மைகள் தான் நடக்கப் போகின்றது. விநாயகர் வழிபாடு தடைகளை அகற்றப் போது உங்க வாழ்க்கையில நீங்க எந்த ஒரு காரியத்தையும் தொடங்குவதற்கு முன்பு தடைகளை தகர்க்கும் விநாயகர் பெருமானை வழிபடுவது நம் தர்மத்தின் மரபு. அதாவது மிதுனம் ராசினருக்கு இக்காலத்தில் வாயிலும் சிறு சிறு தடைகளையும் எதிர்ப்புகளையும் தகர்த்தெறியும் வல்லமை விநாயகர் வழிபாட்டிற்கு உண்டு உங்க வாழ்க்கையில. உங்க பாதையில இருக்கும் முட்களும் கண்ணுக்கு தெரியாத செய்வினை அல்லது திருஷ்டி தோஷங்களும் பொசுங்கிவிட போது தொழிலையும் குடும்ப ஆரோக்கியமும் அனைத்து துறைகளிலுமே
இருந்த முட்டுக்கட்டைகள் விலகி தொட்டதெல்லாம் தொடங்கும் யோகம் உங்களுக்கு உண்டாக போகுது உங்க வாழ்க்கையில. அதாவது உங்க வாழ்க்கையில தொட்ட காரியங்கள் எல்லாமே அரைகுறையா நிற்கிறது என்று நீங்க கவலைப்பட்டு கொண்டிருந்ததால தினமும் காலையில கணபதியை நினைத்து ஒரு தீபம் ஏற்றி வழிபட்டு வாருங்கள். அதாவது உங்க வாழ்க்கையில நீங்க தொடர்ற காரியம் எல்லாமே தொடங்குவதற்கு முன்பே தடைகளை தகர்க்கும் விநாயகப் பெருமானை நீங்க வழிபட்டு நம் தர்மத்தின் மரபு, அதாவது நீங்க உங்க இக்காலத்துல சிறு சிறு தடைகளையும் எதிர்ப்புகளையும் தகர்த்தெறியக்கூடிய வல்லமை விநாயகர் வழிபாட்டிற்கு உண்டு உங்க வாழ்க்கையில. அது உங்க வாழ்க்கையில நீங்க தொட்டது எல்லாமே எல்லாம் அரைகுறையா நிற்கிறது என்று நீங்க கவலைப்பட்டு கொண்டிருந்தா தினமும் காலையில கணபதியை நினைச்சு ஒரு தீபமேற்றி வழிபட்டு வாருங்கள். உங்க பாதையில இருக்கிற முட்களும் கண்ணுக்கு தெரியாத செய்வினை அல்லது திருஷ்டி தோஷங்களுமே பொசுங்கி விட போதுங்க வாழ்க்கையில. புதன்கிழமை தானம் பலனை தரப்போதும் வாழ்க்கையில. தானத்துல சிறந்த தானம் அன்னதானமும் மற்றும் கல்வித்தானம் என்பாங்க. மிதுனம் ராசிக்கு அதிபதியான புதன் பகவானுக்குரிய கிழமையான புதன்கிழமையில நீங்க செய்யற தானங்கள்ல உங்களின் பாவ கணக்குகளை தீர்த்து அளப்பரிய புண்ணியங்களை தரப்போறாரு உங்க வாழ்க்கையிலேயேவும். அந்த தானத்தினுடைய பலனால்தான் அவனுக்கு அதிர்ஷ்டமும் செல்வமும் பெருக்கெடுத்து ஓடியது என்பது கதையை நாம் கேட்டிருந்திருப்போம். அதாவது நீங்க புதன்கிழமைகள் ஏழை மாணவர்களுக்கு புத்தகங்கள், பேனா போன்ற கல்வி உபகரணங்களையும் அல்லது பசுமாட்டிற்கு அகத்திக்கீரையோ அல்லது ஏழைகளுக்கு பச்சை பயிறு தானமாக வழங்கும் போதுதான் உங்களுடைய ஜாதகத்துல உள்ள புதன் தோஷங்கள் நீங்கும். கடன் பிரச்சனைகளும் தீர்ந்து வீட்டுல மகாலட்சுமியின் கடாட்சம் நிலைத்திருக்க போதுங்க வாழ்க்கையிலேயும். அது முன்னொரு காலத்துல வறுமையில வாடிய ஒரு ஏழை தான் வைத்திருந்த ஒரே ஒரு ரொட்டி துண்டை பசியோடு வந்த ஒரு சாதுவிற்கு தானமா கொடுத்தான். அந்த தானத்தோட பலனால்தான் அவனுக்கு அதிர்ஷ்டமும் செல்வம் பெருக்கெடுத்து ஓடியது என்ற கதை நாம் எல்லாருமே கேட்டிருந்திருப்போம். அதனால நீங்க தானத்திலையும் சிறந்த தானம் அன்னதானமும் மற்றும் கல்வித்தானம் தான் என்பாங்க. அதாவது உங்க அதிபதியான புதன் பகவானுடைய கிழமையான புதன்கிழமையில நீங்க செய்த தானங்கள் எல்லாமே உங்களுடைய பாவ கணக்குகளையும் தீர்த்து அளப்பரிய புண்ணியங்களை உங்களுக்கு தரப்போதும். புதிய வருமான வாய்ப்புகள் உங்களுக்கு உருவாக போதும். ஒரு வழி அடைப்பட்டால் பல வழிகள் இறைவன் திறப்பான் என்பதற்கு ஏற்ப மிதுன ராசிக்கு இதுவரை இருந்த ஒரே ஒரு வருமான ஆதாரத்தை தாண்டி பல வழிகளை பணம் சேரப்போதும் வாழ்க்கையில. இந்த பொற்காலம் இப்போது அமையப்போது உங்களை திறமைக்கேற்ற புதிய வாய்ப்புகள் உங்களை தேடி வரப்போது. ஒரு சாதாரண உத்தியோகஸ்தர் தன் ஓய்வு நேரத்துல செய்த சிறு தொழிலோ அல்லது கைவினை கலையோ நாளடைவில் அவருக்கு முதன்மை தொழிலை விட அதிக வருமானத்தை தந்து அவரை மிகப்பெரிய கோடீஸ்வரனாக்கிய கதையை போலத்தான் உங்களுக்குள்ளே ஒளிந்திருக்கிற மறைமுக திறமைகள் மூலியமா புதிய வருமான வழிகள் உங்களுக்கு பிறக்கப் போகின்றதும் வாழ்க்கையில. அதாவது ஒரே ஒருவனுக்கு ஒருத்தருக்கு ஒரு வருமான ஆதாரத்தை தாண்டி பல வழிகளை பணம் சேரப்போகிற பொற்காலம் இப்போ உங்களுக்கு மிதுனம் ராசிக்கு அமையப்போகுது. ஏன்னா உங்களுடைய திறமைக்கேற்ற புதிய வாய்ப்புகள் உங்களை தேடி வரப்போகுது. அது ஒரு ஒரு உத்தியோகஸ்தர் ஓய்வு நேரத்துல செய்த சிறு தொழிலோ அல்லது கைவினை கலையோ நாளடைவில் அவருக்கு முதன்மை தொழிலை விட அதிக வருமானத்தை தந்து அவரை மிகப்பெரிய கோடீஸ்வரராக்க போகுது உங்க வாழ்க்கையில. இவை நினைத்துமே இனி வரப்போகும் நாட்கள்ல உங்களுக்கு நேரிட்டால் கமெண்ட் வாயிலாக தெரிவித்துக் கொண்டு நமது ராசி பலன் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். பட்டு வாருங்கள். உங்க பாதையில இருக்கிற முட்களும் கண்ணுக்கு தெரியாத செய்வினை அல்லது திருஷ்டி தோஷங்களுமே பொசுங்கி விட போதுங்க வாழ்க்கையில. புதன்கிழமை தானம் பலனை தரப்போதும் வாழ்க்கையில. தானத்துல சிறந்த தானம் அன்னதானமும் மற்றும் கல்வித்தானம் என்பாங்க. மிதுனம் ராசிக்கு அதிபதியான புதன் பகவானுக்குரிய கிழமையான புதன்கிழமையில நீங்க செய்யற தானங்கள்ல உங்களின் பாவ கணக்குகளை தீர்த்து அளப்பரிய புண்ணியங்களை தரப்போறாரு உங்க வாழ்க்கையிலேயேவும். அந்த தானத்தினுடைய பலனால்தான் அவனுக்கு அதிர்ஷ்டமும் செல்வமும் பெருக்கெடுத்து ஓடியது என்பது கதையை நாம் கேட்டிருந்திருப்போம். அதாவது நீங்க புதன்கிழமைகள் ஏழை மாணவர்களுக்கு புத்தகங்கள், பேனா போன்ற கல்வி உபகரணங்களையோ அல்லது பசுமாட்டிற்கு அகத்திக்கீரையோ அல்லது ஏழைகளுக்கு பச்சை பயிறு தானமாக வழங்கும் போதுதான் உங்களுடைய ஜாதகத்துல உள்ள புதன் தோஷங்கள் நீங்கும். கடன் பிரச்சனைகளும் தீர்ந்து வீட்டுல மகாலட்சுமியின் கடாட்சம் நிலைத்திருக்க போதுங்க வாழ்க்கையிலேயும். அது முன்னொரு காலத்துல வறுமையில வாடிய ஒரு ஏழை தான் வைத்திருந்த ஒரே ஒரு ரொட்டி துண்டை பசியோடு வந்த ஒரு சாதுவிற்கு தானமா கொடுத்தான். அந்த தானத்தோட பலனால்தான் அவனுக்கு அதிர்ஷ்டமும் செல்வமும் பெருக்கெடுத்து ஓடியது என்ற கதை நாம் எல்லாருமே கேட்டிருந்திருப்போம். அதனால நீங்க தானத்திலையும் சிறந்த தானம்
அன்னதானமும் மற்றும் கல்வித்தானமும் என்பாங்க. அதாவது உங்க அதிபதியான புதன் பகவானுடைய கிழமையான புதன்கிழமையில நீங்க செய்த தானங்கள் எல்லாமே உங்களுடைய பாவ கணக்குகளையும் தீர்த்து அளப்பரிய புண்ணியங்களை உங்களுக்கு தரப்போகுது. புதிய வருமான வாய்ப்புகள் உங்களுக்கு உருவாக போகுது. ஒரு வழி அடைபட்டால் பல வழிகள் இறைவன் திறப்பான் என்பதற்கு ஏற்ப மிதுன ராசிக்கு இதுவரை இருந்த ஒரே ஒரு வருமான ஆதாரத்தை தாண்டி பல வழிகளில் பணம் சேரப்போகுது. உங்க வாழ்க்கையில இந்த பொற்காலம் இப்போது அமையப்போகுது. உங்களை திறமைக்கேற்ற புதிய வாய்ப்புகள் உங்களை தேடி வரப்போகுது. ஒரு சாதாரண உத்தியோகஸ்தர் தன் ஓய்வு நேரத்துல செய்த சிறு தொழிலோ அல்லது கைவினை கலையோ நாளடைவில் அவருக்கு முதன்மை தொழிலை விட அதிக வருமானத்தை தந்து அவரை மிகப்பெரிய கோடீஸ்வரனாக்கிய கதையைப் போலத்தான் உங்களுக்குள்ளே ஒளிந்திருக்கிற மறைமுக திறமைகள் மூலியமா புதிய வருமான வழிகள் உங்களுக்கு பிறக்கப் போகின்றதும் வாழ்க்கையில. அதாவது ஒருத்தருக்கு ஒரு வருமான ஆதாரத்தை தாண்டி பல வழிகளில் பணம் சேரப்போகிற பொற்காலம் இப்போ உங்களுக்கு மிதுனம் ராசிக்கு அமையப்போகுது. ஏன்னா உங்களுடைய திறமைக்கேற்ற புதிய வாய்ப்புகள் உங்களை